இதில் வந்து நான் சொல்ல போகிற சாப்டர்ஸ்லாம் நீ இதுக்கப்புறமா உட்காந்து படிக்கிறியோ இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கியோ, பட் திருப்பி உட்காந்து ஒரு வாட்டி தரவா, எப்படி சொல்கிறேன் தரவா. ஆனால் லெக்சர்ஸ்க்கு எங்கன்னா போகிறது அப்படின்னு கேட்டால் லெக்சர்ஸ் ஆல்ரெடி இதெல்லாமே நான் நடத்தி வச்சிருக்கேன். பட் நான் எல்லாரும் மாதிரியும் சும்மா வந்து இந்த டாப்பிக்லேருந்து இப்படி வரும் அப்படி வரும் சொல்ல மாட்டேன். எக்ஸாக்டாக எப்படி வரும்னு சொல்லிட்டு போவேன். நான் திருப்பி சொல்கிறேன், எக்ஸாக்டாக எப்படி வரும்னு சொல்லிட்டு போகிற ஆள் நான். இது மட்டும் நீ படித்தனாலும் 120 மேலே வாங்க முடியும். நீ வந்து இது எல்லாத்தையுமே முடிச்சிட்ட அப்படின்னா முடிஞ்சிச்சு. பிசிக்ஸ்ல எவ்வளோ 130 மார்க் இல்ல 140 மார்க் கூட இதுல இருந்து வந்துடும். உட்காந்து நான் டாபிக் எங்க அண்ணன் சொன்னாரு, இந்த டாபிக்ல வந்து 10-15 கொஸ்டின் சால்வ் பண்ணு, 100 கொஸ்டின் சால்வ் பண்ணு, அப்படியே இன்னும் பூந்து வெளியே வந்து சால்வ் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் கடைசியில வந்து அது எக்ஸாக்ட் கொஸ்டின் சொல்லிட்டு அது என்ன கொஸ்டினே தெரியாது, எனக்கு தெரியாதுன்றவாரு. ஸோ ஹே கைஸ், திஸ் இஸ் ரியாஸ். வெல்கம் பேக் டு பிரைனிமெட்டிக் நீட் தமிழ். ஸோ நான் ஒரு 3rd year MBBS ஸ்டூடெண்ட். யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிகாஸ் யூ ஆர் கோனா கெட் த ஹோல் நீட் 2026 ஃப்ரம் திஸ் சேனல். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் தட் இன்னும் கரெக்டாக வந்து இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் 50 நாள் தான் கையில் இருக்குது. கரெக்ட் தானே? 50 நாள் தான் கையில் இருக்குது. இதில் வந்து 3 பாசிபிள் பீப்புள் இருப்பீங்க, 3 கேஸ் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. சரியா? ஃபஸ்ட்டு கேஸ் ஆஃப் பீப்புள் என்னென்னா, எனக்கு இந்த 50 நாளில் நான் படிச்சிருக்கேன், பட் ஸ்டில் என்னால் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கேன். கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கேன். எனக்கு வந்து எந்த சாப்டர்ஸ்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து படித்து என்னோட மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க. செகண்ட் கேட்டகரி ஆஃப் தெளிவாக இருக்கிற கிளியர் மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புளில் இருப்பீங்க. ஓகேவா? கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அண்ட் கிளியர் மைண்ட் செட்டில் இருக்கிற ரெண்டு கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் இருப்பீங்க இதில். ஸோ நான் சொல்கிறத மட்டும் கேளு. இந்த வீடியோவில் நிறைய விஷயத்த சொல்ல போகிறேன். ஐ எம் கோனா டெல் யூ சம் சாப்டர்ஸ். இந்த சாப்டர்ஸில் நீ கண்டிப்பாக முடிச்சே வச்சுருக்கணும், டிப்பில் வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போது வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பிறந்துடலாம். டாபிக் வைஸ் அப்ரோச்சுன்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் இங்கே சொல்லுவாங்க. ஸ்டடி திஸ் 25 டாபிக்ஸ், ஸ்டடி திஸ் 35 டாபிக்ஸ், ஸ்டடி திஸ் 45 டாபிக்ஸ், திஸ் 45 டாபிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹோல் சிலபஸ், 70% ஆஃப் த சிலபஸ். நோ. ஸோ இங்கே வந்தீங்கன்னா யூ ஜஸ்ட் காமன் சென்ஸோட கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான சாப்டர் இருக்குது. ஓகேவா? தெர் இஸ் சம்திங், ஒரு சாப்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் அவங்ககிட்ட வந்து சர்க்யூட் அனலைசிஸ் மட்டும் படிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா தட் இஸ் மீனிங்லெஸ். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரே சர்க்யூட் அனலைசிஸை பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் அது தவிர இன்னும் சில கண்டென்ட்டும் இருக்குது. சர்க்யூட் அனலைசிஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற மிச்ச பார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த சாப்டரில் வருஷம் 4 கொஷின் கேட்குறாங்க. நான் கம்மியாக சொல்கிறேன், இது 6 கூட மாறி இருக்கு நிறைய வருஷம். ஸோ இப்போ யோசிப்பார், நீ சர்க்யூட் அனலைசிஸ்க்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மிச்ச டாபிக்ஸை நீ விட்டுட்ட. ஓகேவா? விட்டுட்ட அப்படின்னா அந்த சாப்டரில் சர்க்யூட் அனலைசிஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கிற அந்த மிச்ச டாப்பிக்கை நீ விட்டுட்டு வந்துடுவேன். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஸோ இந்த டாபிக் வைஸ் ப்ரிடிக்ஷனு, அப்புறமா டாப்பிக்லேருந்து இந்த கொஷின் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் உங்ககிட்ட வந்து இப்படி தான் படிக்க சொன்னேன், நான் வந்து இத்தனை கொஷின் சால்வ் பண்ண சொன்னேன், நான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரும்னு தான் சொன்னேன், அப்படியே கொஷின் வரும்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? நான் திருப்பி சொல்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஒழுங்காக உட்காந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அதை வச்சு மார்க் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். ஈவன் உன்னோட மார்க் டெஸ்ட்லையும் பூஸ்ட் ஆகும். ஈவன் உன்னோட எல்லா இடத்துலையுமே நீ என்ன டெஸ்ட் எழுதுறியோ அதில் பூஸ்ட் ஆகும். கடைசியில் இதுதான் உனக்கு ஹெல்ப் ஆக போகுது. டாபிக் வைஸ் ப்ரிடிக்ஷன் பின்னாடி ஓடாதீங்க. டாபிக் வைஸ் இந்த டாபிக் மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து உட்காராதீங்க. ஈவன் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லிடுறேன், ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ஸ்டடி எவ்ரிதிங். இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது அந்த ஒரு விஷயம் தான். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு வருஷமாக படித்தவங்க எல்லாமே முடிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். ஆனால் இப்போது என்னால் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. கடைசி 50 நாள் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இங்கே முக்கால்வாசி கோஷ்டி இருக்கும், நான் பாதி கூட இன்னும் முடிக்கலைன்னு சொல்லி. கரெக்ட் தானே? இருப்பீங்க தானே? இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கோஷ்டிக்காக தான் இதை சொல்கிறேன். உன்னாலே இப்போ உட்காந்து ஃபுல் சிலபஸை கவர் பண்ண முடியாது. சரியா? ஸோ நீ என்ன பண்ண போகிற, நான் சொல்ல போகிற இந்த பிளானரை பேஸ் பண்ணி இந்த ஒரு 20 நாள் பிளானர் இருக்குது. ஓகேவா? இது 20 நாள் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை 10 நாளுக்கே போட்டிருக்கேன். இந்த 10 நாள் பிளானர் வந்து நீ உனக்கு ஏற்ற மாதிரி 20 நாளாக மாற்றிக்கோ, இல்லை 30 நாளாக மாற்றிக்கோ. பட் இதை உட்காந்து முடிச்சேன்னா நான் உனக்கு ஃபிசிக்ஸில் 100 மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் 100+ மார்க் கேரண்டி பண்ணுறேன். கேரண்டி எவ்வளோ? கேரண்டி ஃப்ரீன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் 100 மார்க் மேலே கேரண்டி கண்டிப்பாக வந்துடும். சரியா? பட் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் படி தான் சொல்ல போகிறேன். சரி, நான் அந்த சாப்டரில் இம்பார்ட்டன்னா என்னென்னா வரும்னு தெரியலண்ணா எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா அதுக்காக உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.
சரிங்களா? அண்ணா அண்ணா எனக்கு வீடியோ வேணும். எதுக்கான வீடியோ? இந்த கமெண்ட்டுக்கு இதில் வந்து 1000 மேலே கமெண்ட்ஸ் வந்துருச்சு இந்த வீடியோவில் அப்படின்னா, நான் ஒரு லெசன்லையுமே எங்கெல்லாம் எதெல்லாம் கொஷினாக வர வாய்ப்பு இருக்கோ அச்சடித்த மாதிரி கொஷின் கொடுக்குறேன். ஏன் சொல்லு? என்னண்ணா எப்படிண்ணா நீங்கள் அச்சடித்த மாதிரி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வா, இங்கே இருக்குதுல்ல, இங்கே பார், இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி வந்து டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அச்சு அப்படியே எக்ஸாக்ட் கொஷின்னு சொல்லுவாங்களே, சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். பட் நான் வந்து எக்ஸாக்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இத்தனை எக்ஸாக்ட் கொஷின் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கேன். இது தவிர கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது, இது தவிர பயாலஜிலையும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாக்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அச்சடித்த மாதிரி ஆல்ரெடி என்னோட செஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அங்கேன்னு சொல்லி கொஷின் சால்வ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி உன்னோட டாபிக்ஸ் நான் எங்கே வந்து நடத்தும் போது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன், இதை ஒழுங்காக படிச்சுக்கோங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த டாப்பிக்கை மட்டுமா படிக்கணும்? இல்லை, கிடையாது. டாபிக் ஒரு லெசன் படிக்கிறேன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை மட்டும் நீ படித்தா அந்த லெசன் படித்த மாதிரியே இருக்காது. ஸோ அந்த லெசன் ஃபுல்லாக கனெக்டடாக இருக்கும். ஸோ நீ சடனாக நடுவில் போயிட்டு அதுலேருந்து மட்டும் நான் வந்து கொஷின் சால்வ் பண்ண போகிறேன், அதுலேருந்து மட்டும் 100 கொஷின் சால்வ் பண்ணி நாங்கள் அண்ணன் சொன்னாருன்னு சொல்லி நீ உட்காந்தனா ஒரே கேள்வி தான். அந்த ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கு கொஷின் நீ சால்வ் பண்ணும்போது நீ போய் பார்ப்ப, அந்த லெசனில் இருக்கிற மிச்ச கான்செப்டை கலந்த மாதிரி தான் கொஷின் இருக்குமே தவிர்த்து அது மட்டும் இருக்கிற கொஷின் 10 கொஷின் மேலே இருக்காது. இதுதான் நார்மலாக மூளை இருக்கிறவன் யோசிக்கிற ஒரு விஷயம். உனக்கு மூளை இல்லைன்னா பிளைண்டாக போயிட்டு டாபிக் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு படிங்க. ஓகேவா? சரி. ஸோ அடுத்து இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து நான் சொல்ல போகிற சாப்டர்ஸ்லாம் நீ இதுக்கப்புறமா உட்காந்து படிக்கிறியோ இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கியோ, பட் திருப்பி உட்காந்து ஒரு வாட்டி தரவா, எப்படி சொல்கிறேன், தரவா. ஆனால் லெக்சர்ஸ்க்கு எங்கன்னா போகிறது அப்படின்னு கேட்டால் லெக்சர்ஸ் ஆல்ரெடி இதெல்லாமே நான் நடத்தி வச்சுருக்கேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நான் 12th இருக்கிற சாப்டர்ஸ் மட்டும் நடத்தியிருக்க மாட்டேன், நிறைய சாப்டர்ஸ். அது மட்டும் நான் இதுக்கப்புறமா இறுதி சுற்றில் ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருவேன். கொஷின் சால்விங் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கும் ஆப்பில் நம்மளோட இறுதி சுற்று கோர்ஸ்லேயே வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, போயிட்டு இறுதி சுற்றோட கோர்ஸை பை பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஷின் சால்விங் செஷன் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது, டெஸ்ட்டுமே நம்ம ஆப்லேயே எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு 169 + GSTக்கு நம்ம டெஸ்ட் அரௌண்ட் 10 பார்ட் டெஸ்ட்டும் கொடுத்துட்டோம். அது இல்லாமல் வந்து அரௌண்டு 40 மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். ஓகேவா? 40 மார்க் டெஸ்ட் எங்கேயுமே உனக்கு இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. 200 ரூபாய்க்கு இவ்வளோ விஷயங்களும். அது இல்லாமல் நோட்ஸ், எல்லா லெசனோட நோட்ஸுமே பக்காவாக நான் கலராக எழுதி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனை என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாது. இதிலேருந்து 3 கொஷின் 100% வரும். ஃபுல்லாக உட்காந்து தரவா படிச்சிரு. தரவா டைமென்ஷன்லேருந்து ஒரு கொஷின் 100% வரும். டைமென்ஷன் வேறு லெசனில் இருக்கிற நிறைய டைமென்ஷன்ஸையுமே எடுத்து கேட்டிருப்பானுங்க. ஓகேவா? அண்ட் நிறைய கொஷின்ஸை டைமென்ஷன் வச்சே சால்வ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக 3 கொஷின், இன்டெரக்டாக நிறைய கொஷின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 to 2 கொஷின்ஸ் கிட்ட வரும். ரிலேட்டிவ் மோஷனில் 100% ஒரு கொஷின் கிட்ட வரும். ப்ரொஜெக்டல் மோஷனில் 100% ஒரு கொஷின் கிட்ட வரும். ஸோ இங்கே பாரு, இதில் 3 கொஷின், இதில் அரௌண்ட் 2 கொஷின், இதில் 1. ஸோ டோட்டலாக இங்கேயே ஒரு 4 ஆயிடுச்சு, இதில் ஒரு 3 7 ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் கண்டிப்பாக 1 to 2 கொஷின் வரும். அதே மாதிரி ஒர்க் பவர் எனர்ஜியில் பவர்லேருந்து கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது இதிலிருந்து 1 to 2 கொஷின். ஓகேவா? மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கொஷின் கிட்ட கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சென்டர் ஆஃப் மாஸில் ஷுவராக ஒரு கொஷின் வந்துடும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஷுவராக ஒரு கொஷின் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷன்லேருந்தும் ஷுவராக ஒரு கொஷின் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லெசன்னு சொல்லிட்டு லெசனையே வந்து லெசனில் இருக்கிற ஒரு குட்டி டாப்பிக்கே பெரிய லெசனாக நடத்தி வச்சுருக்கேன். ஓகேவா? ஒரு குட்டி டாப்பிக்கே லெசனாக நடத்தி வச்சிருக்கேன். இதில் பார், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலாம் வந்து ஃபுல்லாக ஒரு லெக்சரே நடத்தி வச்சிருக்கேன் நான். நீ போய்ட்டு ரொட்டேஷனல் மோஷனோட ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மொத்தமாக ஒரு லெக்சராக போயிருக்கும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் மாஸும் தனியாக ஒரு லெக்சராக நடத்தி வச்சிருக்கேன். ஸோ எடுத்து பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்கில் எந்தெந்த லெசனுக்கு என்னென்ன யூடியூப் லிங்க்னு சொல்லி ஃபுல்லாக அதுவும் ப்ரொவைட் பண்ணிடுறேன் நான். அது ஜஸ்ட் நீ போய் கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக. சரி, நோட்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னா அது ஆப்பில் இருக்கும். நோட்ஸ் போய்ட்டு உள்ளே பார்த்துக்கோங்க. முடிச்சுட்டு பார்ட் டெஸ்ட்டோட பேப்பர்ஸ் ஒரு வாட்டி சால்வ் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதலனாலும் பரவாயில்ல, கொஷின் பேப்பர் பிடிஎஃபோட கொடுத்துட்டோம். ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி உட்காந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வரும். ஓகேவா? ஆசிலேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வரும். அப்புறமா கிராவிடேஷன்லேருந்து கண்டிப்பாக 2 to 3 கொஷின் வரும். ஈஸி நாக் அவுட் சாப்டர் அது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்லேருந்து 5 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? 5 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து கண்டிப்பாக 4 to 5 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ்லேருந்து 4 கொஷின் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரண்ட் ப்ளஸ் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் 2 லெசனுமே சேர்த்து சொல்லியிருக்கேன். பட் இதில் இது மட்டும் படிச்சனா கண்டிப்பாக 3 கொஷின் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே நான் நடத்தும் போது லைவில் வந்து அட்டன் பண்ணி அப்படியே கூடயே சேர்ந்து அந்த சாப்டர் முடிச்சிரு. ஓகேவா? இஎம் வேவ்ஸ்லேருந்து 2 கொஷின் நீ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லேருந்து 2 to 3 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா
மாடர்ன் ஃபிசிக்ஸ் மொத்தமாக சேர்த்து நீ 7லேருந்து 8 கொஷின் கிட்ட கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் திருப்பி சொல்கிறேன், மாடர்ன் ஃபிசிக்ஸில் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை வந்துடும், டியூவல் நேச்சர் வந்துடும், அதுக்கப்புறமா செமிகண்டக்டர்ஸ் வந்துடும். ஓகே, இது எல்லாமே சேர்த்து உன்னோட மாடர்ன் ஃபிசிக்ஸில் வரும். ஓகேவா, செமிகண்டக்டர்ஸ் நான் இங்கே தனியாக போட்டிருக்கேன். மாடர்ன் ஃபிசிக்ஸில் அப்போது குறைச்சிடலாம், நான் ஏன்னா எல்லாமே சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் இங்கே. ஸோ அரௌண்ட் 6 கொஷின் கிட்ட நீ இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 5லேருந்து 6. ஓகேவா, இதிலேருந்து 2 கொஷின் கிட்ட நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, இது 5 போட்டுக்கோ, இதிலிருந்து 2 to 3 போட்டுக்கோ. ஓகேவா, இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி பாரு. நீயே இந்த இடத்துல ஒரு 3 கொஸ்டின், இந்த இடத்துல 5 கொஸ்டின், 8 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 27 28 29 30 31 32 32 33 34 35 36 இதிலே முடிஞ்சிச்சு. இது தவிர நான் மென்ஷன் பண்ணாத சில சாப்டர்ஸ் மட்டும் வந்து உன்னோட அதுலேருந்து கொஷின் 1 2 1 2ன்னு வரும். ஓகேவா, அவ்வளோதான். நீ வந்து இது எல்லாத்தையுமே முடிச்சிட்ட அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஃபிசிக்ஸில் எவ்வளோ 130 மார்க் இல்லை 140 மார்க் கூட இதுலேருந்து வந்துடும். அதுவும் எஸ்பெஷலி இந்த 12th போர்ஷன் நான் சொல்லியிருக்கேன் பாரு, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல இந்த பெத்த சாப்டர்ஸை மட்டும் நீ உட்காந்து ஃபுல்லாக முடிச்சிடும். ஃபுல் சாப்டரை உட்காந்து படி. ஓகேவா, நான் திருப்பி சொல்கிறேன், ஃபுல் சாப்டரை படி. உட்காந்து நான் டாபிக் எங்கள் அண்ணன் சொன்னார், இந்த டாப்பிக்கில் வந்து 10-15 கொஷின் சால்வ் பண்ணு, 100 கொஷின் சால்வ் பண்ணு, அப்படியே இன்னும் பூந்து வெளியே வந்து சால்வ் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் கடைசியில் வந்து அது எக்ஸாக்ட் கொஷின்னு சொல்லிட்டு அது என்ன கொஷினே தெரியாது, எனக்கு தெரியாதுன்றவார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகேவா, ஃபுல் சாப்டர் உட்காந்து படித்தேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே நீ எடுத்துப்பார், லாஸ்ட் இயர் பேப்பர் ஃபுல்லாக கான்செப்டை தான் டெஸ்ட் பண்ணியிருக்கு, டாப்பிக்கை டெஸ்ட் பண்ணலை. ஓகேவா, ஒரு சாப்டருக்கு இத்தனை வெயிட்டேஜ்னா அந்த சாப்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ படிச்சேன்னா கண்டிப்பாக அந்த சாப்டர்லேருந்து வர எல்லா கொஷினும் அட்டென்ட் பண்ணிடலாம். இது ஃபிசிக்ஸுக்கு. ஓகே, இது ஃபிசிக்ஸுக்கு. அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு வா. மோல் கான்செப்ட்லேருந்து 1-2 கொஷின். ஓகேவா, 1-2 கொஷின் வந்துடும் கண்டிப்பாக. பீரியாடிக் டேபிளில் 1 கொஷின்லேருந்து 2 கொஷின் வந்துடும். கெமிக்கல் பாண்டிங்கில் டேரெக்டாக 3 கொஷின், இன்டேரக்டாக 5 கொஷின். ஓகேவா, 3-4 கொஷின் கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடும். ஓகே, ஜிஓசி, ஐயூபிஎஸ்சி, ஐசோமெரிசம் இது எல்லாமே சேர்த்து உனக்கு 4-5 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் ஆர்கானிக்கில். இதிலிருந்தே ஹைட்ரோ கார்பன்ஸ் நீ என்னோட லெக்சர் பார்த்து படிச்சிருந்தனா ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். என்னது, என்னோட லெக்சர் பார்த்து படிச்சிருக்கணும். நீ யாராச்சும் 1 hour 2 hour நடத்திருப்பாங்களா, அது பார்த்து படிச்சிருந்தா எனக்கு தெரியாது. ஓகேவா, என்னோட லெக்சர் பார்த்து நீ ஹைட்ரோ கார்பன்ஸ் படிச்சிருந்தனா இதிலிருந்து 4 கொஷின் நீ சாலிடாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா, அடுத்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேருந்து அகைன் 3 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஹால்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து 2 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். பி பிளாக்கு 2 பி பிளாக்கும் சேர்த்து 3-4 கொஷின் கிட்ட வந்துடும். ரெட் ஆக்ஸ்லேருந்து 1 கொஷின் வந்துடும். அப்புறம் அப்படியே கீழே வாங்க, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருந்து கண்டிப்பாக வந்து 2-3 கொஷின் கிட்ட வந்துடும். பயோமாலிகல்ஸ்லேருந்து 2 கொஷின் வந்துடும். ஸோ இதை கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 5 ஓகேவா, 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 120 ப்ளஸ் அகேன். இது மட்டும் நீ படித்தனாலும் 120 மேலே வாங்க முடியும். இல்லைனா எனக்கு வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வராதுண்ணா அப்படின்னா இங்கே பார், திருப்பி சொல்கிறேன், என்னோட லெக்சர்ஸ் பாரு, இன்ஆர்கானிக் ப்ளஸ் ஆர்கானிக் ஃபுல்லாக உட்காந்து முடி, கண்ணை மூடின்னு போ, 130 மார்க் மேலே நீ வாங்கிடுவேன். 120 மார்க் மேலே ஈஸியாக வாங்கிடுவேன் இதில் மட்டுமே. அப்புறம் நான் சொன்ன ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிச்சிரு, ரெடாக்ஸ் படிச்சிரு, சரியா? அப்புறமா மோல் கான்செப்ட் படிச்சிரு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிச்சிரு. இதை படிச்சிட்டேன்னா உன்னை யாராலையும் தடுக்க முடியாது, நீ 140 மார்க் வாங்கிடுவேன். அவ்வளோதான், கெமிஸ்ட்ரி பார்ட் ஆஃப் வியூ முடிஞ்சிச்சு. ஓகேவா, அதுவும் இல்லாமல் என்னோட லெக்சர்ஸ் உட்காந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஸ்டார் போட்டிருப்பேன், எங்கே நீட் 2026 எழுதியிருக்கேனோ அதை ஒழுங்காக உட்காந்து ஒழுங்காக பயங்கரமாக பார்த்துரு. அதுலேருந்து கண்டிப்பாக நிறைய கொஷின் சால்வ் பண்ணிடு. லெசனை ஃபுல்லாக படிக்கணும், ஏன்னா லெசனோட கான்செப்டை கலந்து தான் கேட்பாங்க. நீ கண்டமேனிக்கு நான் அண்ணா சொன்னார்னு உட்காந்து ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் உட்காந்து படிச்சுட்டேன்னு வையேன், அண்ணா என்ன சொல்லுவார்னா அந்த ஒரு டாப்பிக்கில் எல்லாமே உட்காந்து படிங்க, எல்லாமே உட்காந்து கொஷின் சால்விங் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு டாப்பிக்கில் நீ எல்லா கொஷினும் 100 கொஷின் சால்வ் பண்ணனா 100 கொஷினில் அந்த லெசனில் இருக்கிற எல்லா கான்செப்டும் கலந்து தான் அந்த கொஷின் எடுத்திருப்பான்.
அந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போடுப்பா பையனுக்கு ஈஸியாக கொஸ்டின் நோ 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 அந்த மாதிரிலாம் தரமாட்டாங்க. சரியா? ஸோ ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்த பண்ணனா மட்டும்தான் உன்னால் வாங்க முடியும். சரி, கடைசியில் இங்கே வா, பயாலஜிக்கு சொல்லிடுறேன். பயாலஜி நோ சான்ஸ். பயாலஜி ஃபுல்லாக தான் முடிக்கணும். ஃபுல் சிலபஸ் யூ ஹாவ் டு கம்ப்ளீட். பட் ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நீ கண்டிப்பாக இதை முடிச்சிருக்கணும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், உன்னோட ஜெனட்டிக்ஸ், செகண்டு ஹியூமன் ஃபிசியாலஜி, ஃபுல்லாக, ஜெனட்டிக்ஸ் ஃபுல்லாக, உன்னோட செல் இருக்குல்ல, செல் சைக்கிள், பயோமாலிகல்ஸ், அப்புறமா 4 உன்னோட ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அண்ட் பயோடெக்னாலஜி. பயோடெக் 5 கொசு வேற வருது பார். 5வது வந்து உன்னோட இது ரீப்ரொடக்ஷன் யூனிட். இந்த ப்ரையாரிட்டி படி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இதை மொத்தமாக ஃபுல்லாக உட்காந்து தரவாக படித்து முடிச்சுட்டு நீ என்ன வேணால் படி. பயாலஜியில் மிச்சம் எது வேணால் படி. பட் இதை மொத்தமாக உட்காந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், இதை முடிச்சிட்டா மெஜாரிட்டியான போர்ஷன்ஸ் கவர் ஆகிடும். நிறைய மார்க்ஸ் உனக்கு இதில் கவர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நீ உட்காந்து என்ன வேணால், எந்த லெசன் வேணால் உட்காந்து படி. பட் இது உன்னோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். எப்படி கொஷின் கேட்டாலும் உன்னால் ஆன்சர் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு நீ இருக்கணும். இதுக்கப்புறமா பிளான் ஃபிசியாலஜி போ, இக்காலஜி போ. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த சில்லறையான சாப்டர்ஸ்லாம் படிச்சுக்கோ. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் இருக்கிற 2-3 சாப்டர், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான் கிங்டம், அனிமல் கிங்டம், இதெல்லாம் அதுலேயும் கொஷின்ஸ் வரும் அதிகமாக தான். சரியா? பட் இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. பிகாஸ் இதுதான் வந்து ஆக்சுவல் மேஜர் பார்ட் அண்ட் you take time to read this things. ஓகே, அதெல்லாம் ரிமெம்பர் பேஸ் பண்ணியிருக்கு. இது கான்செப்சுவல், இதுவும் கான்செப்சுவல், ஃபுல்லாக கான்செப்சுவலி பேஸ்ட். ஸோ எங்கேயாச்சும் கொஷினில் ட்விஸ்ட் அடிக்கணும்னு பார்த்தா இந்த கான்செப்சுவலி பேஸ்டில் தான் வைப்பாங்க. மிச்சம் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே உன்னோட மெமரி பேஸ்டு சாப்டர்ஸ். அதில் ஞாபகம் வச்சுருந்தா போதும், நீ ஆன்சர் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது எல்லாமே ஞாபகம் மட்டும் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. உட்காந்து ஒழுங்காக கான்செப்டை புரிஞ்சிக்கணும். என்சிஆர்டி வந்து அண்ணா லைனாக போட்டு டுகுடு அப்படின்னு சொல்லி லெசன் நடத்திருப்பார். சரியா? நிறைய பெரிய மேம்லாம் வருவாங்க, அப்படியே பயங்கரமாக படிச்சிருக்கேன்னுவாங்க. என்சிஆர்டி வந்து லைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? தயவு செஞ்சு அந்த மாதிரி லெக்சர்ஸ் இக்னோர் பண்ணிவிட்டு கான்செப்டை ஒழுங்காக நடத்தி இருக்கிற லெக்சர்ஸை பாருங்கள். ஓகேவா? பூமிகாவோட லெக்சர்ஸ் கூட இருக்குது. பூமிகாவோட லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்செப்டை ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். என்சிஆர்டி மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டா. உட்காந்து பார்த்து கான்செப்டை தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இது தவிர உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து பிரிண்டட் டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த பிரிண்டட் டெஸ்ட் சீரிஸோடது டேரெக்டாக பை பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஒரு வாட்டி நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் ஐ am very disappointed by the response you people are giving for the live classes. நீங்கள் ரெகுலராக லைவ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஃபஸ்ட்டு சாப்டர் டில் உன்னோட நீட்டில் இருக்கிற மொத்த 81 சாப்டர் 83 சாப்டர் கரெக்டாக ஞாபகம் நினைக்க அத்தனை சாப்டர்லையும் என்னென்ன கொஸ்டின் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்றத ஒரு தனி செஷனாக நான் எடுக்கணும்னா இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் அட்லீஸ்ட் 2000 லைக் மேலே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000-1500 கமெண்ட் வந்துச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துச்சுன்னா மட்டும் அந்த வீடியோ நான் பண்ணுறேன். பட் நான் எல்லாரும் மாதிரியும் சும்மா வந்து இந்த டாப்பிக்லேருந்து இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்ல மாட்டேன். எக்ஸாக்டாக எப்படி வரும்னு சொல்லிட்டு போவேன். நான் திருப்பி சொல்கிறேன், எக்ஸாக்டாக எப்படி வரும்னு சொல்லிட்டு போகிற ஆள் நான். ஸோ எக்ஸாக்டாக நான் வந்து சொல்லிட்டு போவேன் எங்கேருந்து கொஷின் வரும் எப்படி வரும்னு சொல்லி. அண்ட் பயாலஜி செஷன் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை நான் நீட்டுக்கு 2 நாள் முன்னாடி தான் நடத்துவேன். சரியா? அதுக்கு முன்னாடிலாம் வந்து 1 வாரம் முன்னாடிலாம் என்னால் நடத்த முடியாது. ஓகே, ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இதை ஃபுல்லாக உட்காந்து இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா
கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். டெலிகிராமில் இல்லாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெலிகிராமில் தான் முக்கால்வாசி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம்லேயும் கொடுத்துட்றேன். இது 10 நாளைக்கு இருக்குது. நீ உன்னால் கண்டிப்பாக 10 நாள்லாம் உட்காந்து முடிக்க முடியாது. சரியா? இந்த 10 நாளில் இருக்கிற இந்த ஷெடியூலை நீ 20 நாளாக மாற்றிக்கோ. ஓகே, 20 நாளாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சா கூட முடிச்சிடலாம். சரியா? பட் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 14 15 மணி நேரம் உட்காந்து படிங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.